அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நம்ம என்ன ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர செப்டம்பர் 28ஆம் தேதி குரூப் 2 தேர்வு நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு செய்தித்தாள்கள் வந்து நம்ம நடப்பு செய்தியில டெய்லி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாம அடுத்த தேர்வுக்கு, அதாவது வர்ற குரூப் 2 தேர்வுகளுக்கு எந்த ஏரியால இருந்து நிறைய கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குதோ அதன் அடிப்படையில நம்ம நேற்றைய தினத்திலிருந்து நம்ம பல்வேறு தலைப்புகளை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொகுத்து கொடுக்க போறோம். அதே மாதிரி நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா இந்த முக்கிய நியமனங்கள், அதுல பகுதி 1 நம்ம நேற்று பார்த்துட்டோம். இன்றைய தினத்துல அந்த முக்கிய நியமனங்கள்ல பகுதி 2, அதனைத் தொடர்ந்து இனிமே வர்ற காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அது முக்கியமான விருதுகள், முக்கியமான மாநாடுகள், ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மத்திய அரசோட திட்டங்கள், இப்படி பல்வேறு தலைப்புகளை டெய்லி நம்ம தொகுத்து வழங்க போறோம். அதனால கடைசியா இப்போ ஒரு வாரத்துல வரக்கூடிய அந்த முக்கியமான நடப்பு செய்திகளை மறக்காம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா மட்டும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இதுல இருந்து நிறைய கேள்விகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துல நம்ம இப்ப பார்க்க போறது முக்கிய நியமனங்களை பகுதி 2 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டார்டிங்ல சரி, ஆர்பிஐ கவர்னர், சரி, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பே கமிஷன், லா கமிஷன், சுப்ரீம் கோர்ட்டோட அந்த சீஃப் ஜஸ்டிஸ், ஓகேவா? இப்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம நேற்று பார்த்துட்டோம், நிதி ஆயோக் உள்பட. ஓகேவா? இன்றைய தினத்துல 2வது பகுதிகளையும் ரொம்ப முக்கியமான அந்த அமைப்புகளின் தலைவர்கள், சரிங்களா, என்ன பணிகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கும். இன்றைய தினத்துல நம்ம ஆரம்பிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? பாருங்க, ஆர்மி முப்படைகள் இருக்கலாமா? ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், இந்த 3 படைகள். இது தவிர இந்த 3 படைகளோட முப்படைகளின் தலைமை அதிகாரி, இந்த கமாண்டர் இன் சீஃப் எல்லாமே இப்ப பார்க்க போறோம். கவனமா இருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாக்குறது ஆர்மி ஜெனரல், இந்திய ராணுவத்தோட இந்த தலைமை தளபதிக்கு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு அந்த தலைப்பு. சரி, அந்த பேருக்கு முன்னாடி வர்ற இந்த சிறப்பு பேர் தான் ஜெனரல். ஆர்மி ஜெனரலாக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேதின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்பெல்லிங் பார்த்தோமா? உபேந்திர திவேதி. தற்போது இவங்க 30வது, சரியா, இந்தியாவில் ராணுவத்தின் தலைமை தளபதியாக ஆர்மி ஜெனரலாக 30வது ஆர்மி ஜெனரலாக இருப்பவர் உபேந்திரா திவேதி அவர்கள். அதே மாதிரி இந்தியாவில் ராணுவ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 15. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15ஆம் தேதி 1949 அன்று, சரிங்களா, 1949 அன்று இந்திய ராணுவத்தின் முதல் இந்திய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா அவர்கள். சரியா? யாருமா? ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா அவர்கள். அவங்க பதவியேற்ற அந்த ஜனவரி 15. ஏன் அப்படின்னா இந்திய ராணுவத்திற்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தலைமை தளபதியா பொறுப்பேற்கிறாங்க. அதனால KM கரியப்பா அவர்கள் தலைமை தளபதியா பொறுப்பேற்ற ஜனவரி 15ஆம் தேதி தான் இந்தியாவில் என்ன தினம்? ஆர்மி டே, சில ராணுவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே KM கரியப்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 1953, ஜனவரி 14 1953 அன்று ராணுவத்திலிருந்து, ராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். சரி, அவர் ஓய்வு பெற்ற தினம் ஜனவரி 14 முன்னாள் படை வீரர்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருக்கு. சரியா? சரி, அடுத்து போலாமா? ராணுவம் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது நேவி. சரியா? பாருங்கம்மா, கடற்படை. ஓகேவா? நேவி சீஃப், இந்த நேவி சீஃப் அவர்களுக்கு என்ன தலைப்பு, பேருக்கு முன்னாடி சிறப்பு ஒரு டைட்டில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிரல். சரி, நேவி சீஃப் அட்மிரல். இப்போது யார் இருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷ் திரிபாதி அவர்கள். ஓகேவா? அவங்க 26வது கடற்படை தலைமை தளபதியா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த கடற்படை தினம், ஓகேவா, எப்பவும் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி. சரி, டிசம்பர் 4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. 1971 அன்று, சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டு, ஓகேவா, எது கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேச நாடாக உருவானது. அந்த போரின் போது பாகிஸ்தானின் போர்க்கப்பல்களை இந்தியாவில இருந்து என்ன பண்ணாங்க? சுட்டு வீழ்த்தினாங்க கடற்படை வீரர்கள். ஓகேவா? அதை கௌரவிக்கிற மாதிரி இந்த டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியாவில கடற்படை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த கடற்படையின் தற்போதைய மற்றும் 26வது தலைமை தளபதியாக இருப்பவர் அட்மிரல் தினேஷ் திரிபாதி அவர்கள். மறக்காதீங்க. சரியாமா? அடுத்து பாருங்க, அடுத்து முக்கியமான ஒரு பதவி ஏர் சீஃப் மார்ஷல். சரி, அப்ப ஆர்மிக்கு ஜெனரல், நேவிக்கு அட்மிரல், சரியா, ஏர்போர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது என்னுடைய தலைமை தளபதியாக இருப்பவர் AP சிங் அவர்கள். சரியா? ஏர்போர்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விமானப்படை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் 8ஆம் தேதி. சரியா? அக்டோபர் 8ஆம் தேதிக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 1932 அன்று, சரிங்களா, இந்தியாவில் விமானப்படை, இந்தியன் ஏர்போர்ஸ், ஓகேவா,
இந்தியன் ஏர்போர்ஸ் உருவாக்கப்பட்ட நாள் தான் அக்டோபர் 8, 1932. அந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன தினம் கொண்டாடப்படுகிறது? விமானப்படை தினம் கொண்டாடப்படுகிறது அக்டோபர் 8ஆம் தேதியில. சரிங்களா? இந்த விமானப்படையின் தற்போதைய தளபதியாக இருப்பவர் ஏபி சிங் அவர்கள், மறக்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து முப்படைகள். இந்த முப்படைகளுக்கும் சரிங்களா தலைமை அதிகாரியாக ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து எழுதிக்கோங்க பக்கத்துல, இதுல நோட்ல இல்ல. இந்த 3 படைகள் இருக்கலாமா? ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். இந்த 3 படைகளுக்கும் தலைமை அதிகாரி சரியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், முப்படைகளின் தலைமை அதிகாரி பின்னாடி வரும். இருந்தாலும் இந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா ரீச் ஆகும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது முதல் முறையாக இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், முப்படையில் தலைமை அதிகாரி அப்படிங்கிற பதவி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரியாமா? ஓகேவா? அதாவது இந்த 3 படைகளுக்கும் இந்த சீஃப் கமாண்டர் அல்லது கமாண்டர் இன் சீஃபாக இருப்பவர் எப்பவுமே யாரு? இந்திய குடியரசுத் தலைவர். சரி, அதாவது சீஃப் கமாண்டர் அல்லது கமாண்டர் இன் சீஃப். ஓகேவா? இங்க நம்ம பாக்குறது முப்படைகளின் தலைமை அதிகாரி. குடியரசுத் தலைவர் என்பவர் முப்படைகளின் தலைமை தளபதி, மறக்கக்கூடாது. இது வந்து தலைமை அதிகாரி. ஓகேவா? சரி, இந்த பதவி முதல் முறையாக உருவாக்கப்பட்ட 2019ஆம் ஆண்டு. இதன் முதல் தலைமை அதிகாரியாக பொறுப்பில் இருந்தவர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமா? பிபின் ராவத் அவர்கள். சரி, பிபின் ராவத் இவங்க தான் இந்திய முப்படைகளின் முதல் தலைமை அதிகாரியாக இருந்தாங்க. 2021ஆம் ஆண்டு 2021 டிசம்பர் 8ஆம் தேதி. சரி, டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு சோகமான ஒரு நாள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக. சரிங்களா? நம்ம நீலகிரி மாவட்டம், சரி, நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நடைபெற்ற ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய முப்படைகளின் முதல் தலைமை அதிகாரியாக இருந்த பிபின் ராவத் அவர்கள் அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. சரிங்களா? அவர்களை தொடர்ந்து தற்போது 2வது இந்த முப்படைகளின் தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் சௌகான் அவர்கள். இதே மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ ராணுவம், கடற்படை, விமானப்படை 3 பேர் படைகளுக்கும் தலைமை தளபதி பார்த்திருக்கும். இந்த முப்படைகளுக்கும் தலைமை தளபதி அப்படின்னா யாருமா? நமக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 3 படைகளுக்கும் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். சரியா? முப்படைகளின் தலைமை அதிகாரியாக தற்போது இருப்பவர் அனில் சௌகான். முதல் தலைமை அதிகாரியாக இருந்தவர் பிபின் ராவத், மறக்கக்கூடாது. சரியாமா? இன்னொரு முக்கியமான ஒரு தலைமை பதவி பாருங்க, அட்டார்னி ஜெனரல். சரி, அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய அரசிற்கான தலைமை வழக்கறிஞர். நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அப்படின்னா ஒரு கேஸ், ஒரு போலீஸ் கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு லாயரை பார்ப்போம்ல, அதே மாதிரி இந்திய அரசிற்கான அந்த வழக்கறிஞர்கள். சரி, அந்த தலைமை வழக்கறிஞருக்கு தான் என்ன பேரு? அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க. இந்த அட்டார்னி ஜெனரல் என்பது இந்தியாவின் எந்த அரசியலமைப்பு அந்த சரத்து விதிகளின்படி உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 76. ஓகேவா? இதன்படி தான் உருவாக்கப்பட்டது. தற்போது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அல்லது அட்டார்னி ஜெனரலாக இருப்பவர் யார் அப்படின்னு ஆர் வெங்கடரமணி அவர்கள். ஆர் வெங்கடரமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 16வது அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிற பொறுப்பானது, பதவியானது எப்ப உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க, ஜனவரி 28, 1950 அன்று உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த டேட் வேற ஏதாவது ஞாபகம் வருதாமா? ஜனவரி 28, 1950 அன்று வேற எது உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் உச்ச நீதிமன்றம். நம்ம கடந்த வீடியோல முக்கிய நியமனங்கள்ல ஆல்ரெடி பார்த்திருப்போம், பகுதி 1ல பார்த்திருக்கோம். சரியா? உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 28, 1950. அதே டேட்ல உருவாக்கப்பட்டதான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பதவி. எந்த ஆர்டிகிளை பயன்படுத்தி? ஆர்டிகல் 76. தற்போது இந்த பதவியில் இருப்பவர் ஆர் வெங்கட்ரமணி அவர்கள். அவங்க எத்தனாவது அட்டார்னி ஜெனரல்மா? 16வது அட்டார்னி ஜெனரல், மறக்கக்கூடாது. சரியா? ஓகே. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பதவி பாருங்கம்மா, நம்பர் 20. சரியா? CAG. CAG விரிவாக்கம் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. சரியா? இந்திய அரசிற்கான தலைமை கணக்கு தணிக்கையாளர். சரிங்களா? தனிநபர்கள் பார்த்தீங்கன்னா வருமான வரியை தாக்கல் செய்யும் போது யாரை பயன்படுத்திப்பாங்க? ஒரு ஆடிட்டர். சரி, ஒரு ஆடிட்டர் வச்சிருப்பாங்களா? அதே மாதிரி இந்திய அரசிற்கான வரவு செலவுகளை தணிக்கை செய்யற மாதிரி ஒரு தலைமை அதிகாரி இருக்கிறாங்க. அவங்க பேர் தானமா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுவாங்க. இந்திய அரசிற்கான தலைமை கணக்கு தணிக்கையாளர். சரிங்களா? இந்த பதவி எப்ப உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க, 1858. நல்ல பழைய அமைப்பு பார்த்துக்குமா, 1858ல உருவாக்கி இருக்கிறாங்க. அது பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கியாச்சு. 1858ல. இதற்கு எந்த ஆர்டிகல் தற்போது நடைமுறையில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 148. சரியா? 148. அப்ப அட்டார்னி ஜெனரலுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 76. CAGக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 148. கவனமா இருங்க. சரிங்களா? தற்போது இந்திய அரசிற்கான அந்த தலைமை கணக்கு தணிக்கையாளர் இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா கே சஞ்சய் மூர்த்தி அவர்கள். சரி, என்ன பேருமா? கே சஞ்சய் மூர்த்தி. அவங்க 15வது CAG அப்படிங்கிற பொறுப்புல இருக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொருனும் முக்கியமா. அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா 16வது, CAG அப்படின்னா 15வது, மறக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சஞ்சய் கண்ணா யாருமா? சஞ்சீவ் கண்ணா. 15வது CAG. 16வது CAG. 15வது CAG. சரிங்களா? 16வது CAG. 15வது CAG. 16வது 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 CA
ஞாபகம் இருக்கா? இவங்க வந்து சஞ்சய் மூர்த்தி. சஞ்சீவ் கண்ணா என்பவர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக இருந்தவர். கவனமா இருக்க. சரியா? அடுத்ததாக அடுத்த முக்கியமான பதிவு போலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய தேர்வுகளை அடிக்கடி கேட்கிறது. என்ஹெச்ஆர்சி. என்ஹெச்ஆர்சினா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரியா? என்ஹெச்ஆர்சி சரி, தேசிய மனித உரிமைகள் ஆணையம். சரிங்களா? இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நாள் என்னைக்கு சொல்லி பாருங்க, அக்டோபர் 12, 1993 உருவாக்கப்பட்டது. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். யார் பார்த்தா வி ராமசுப்ரமணியம். சரியா? வி ராமசுப்ரமணியம். சரியா? வி ராமசுப்ரமணியம் அவர்கள் தான் தற்போது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருக்கிறாங்க. இதுல சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தின் 9வது தலைவர் சரிங்களா அப்படிங்கிற பெருமை பெற்றுள்ளவர் வி ராமசுப்ரமணியம் அவர்கள். இதுல என்ன ஒரு சிறப்பு இருக்குது, தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அது முதல் நபர் வி ராமசுப்ரமணியம் அவர்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிறப்பு, கவனமா இருங்க. இந்த டேட் ஏதாவது ஞாபகம் வருதாமா? அக்டோபர் 12. ஒரு போனஸ் கேள்வி, வீடியோ பாக்குறவங்க பதில் சொல்ல பார்க்கலாம். அக்டோபர் 12 தமிழ்நாட்டில் என்ன சிறப்பு தினம்? நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கிறோம். அக்டோபர் 12 என்ன அப்படிங்கிற மாதிரி கவனமா இருங்க. அக்டோபர் 12 தமிழ்நாட்டில் என்ன தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது? அதை சொல்லும்போது அப்படியே ஜூன் 3ஆம் தேதி என்ன சிறப்பு தமிழ்நாட்டில் அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா அக்டோபர் 12ம் ஜனவரி 3ம் ஒன்று கொண்டு தொடர்புடையது. அதுல நீங்க தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச அதை போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1993. சரிங்களா? இந்த 1993 வரும்போது சில விஷயங்கள் ஞாபகம் வர வேண்டும். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி சேர்த்து லிங்க் பண்ணி ஒரே இடத்துல. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1992. சரியா? 92ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நம்ம இதுக்கு முந்தைய முதல் பதிவு சரியா இம்பார்ட்டன்ட் அந்த அப்பாயின்மெண்ட்ல முதல் பார்ட் 1ல பார்க்கும்போது அதுல நம்ம பார்த்த முக்கியமான ஒரு அமைப்பு NCW பார்த்தோமா, தேசிய மகளிர் ஆணையம். சரியா? தேசிய நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உருவாக்கப்பட்டது 1992ஆம் ஆண்டு. சரிங்களா? இத ஒரு லிங்க் பண்ணி ஞாபகம் வைக்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? மனித உரிமை ஆணையம், மகளிர் ஆணையம். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வைக்கிற மாதிரி ஒரு லிங்க் பண்ணி எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா 1992ஆம் ஆண்டு அன்று எது உருவாக்கப்பட்டது? தேசிய மகளிர் ஆணையம். சரிங்களா? ஏற்கனவே போட்டித் தேர்வுகள்ல பொதுவா ஒரு விஷயம் ஜாலியா கிண்டல் பண்ணி ஒரு மீம்ஸ் வருவாங்க. போட்டித் தேர்வுகளில் அழிந்து வரும் ஒரு அரிய வகை உயிரினம் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவாங்க. ஏன்னா நிறைய ஒரு 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி அதுல பாஸ் பண்றது யார் தான்? கேர்ள்ஸ் தான் பாஸ் பண்ணா. சரி, பெண்கள் தான் பாஸ் பண்றாங்க. பசங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு வருது அப்படி சொல்லி இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்படுகிறது எந்த வருஷம்? 1992ஆம் ஆண்டு அன்று. சரியா? இந்த மகளிர் ஆணையம் உருவாக்குன உடனே யாருக்கு பயங்கரமா ஃபீலிங் ஆகி போச்சு, கஷ்டமாயி போச்சு? ஆண்களுக்கு. சரியா? ஆண்கள் இந்த மகளிர் சங்கத்தை சரிங்களா உருவாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி லிங்குக்காக சொல்றமா, முற்றிலும் கற்பனையை யார் மனதை முன்படுத்துவது என் நோக்கம் அல்ல. சரியா? தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்குன உடனே ஓகேவா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஆண்கள் சங்கம் சரிங்களா எங்க போறாங்க? கடல்ல போய் போராட்டம் நடத்துறாங்க. சரி, கடல்ல போய் போராட்டம் நடத்துறாங்க. ஓகேவா? அந்த டைம்ல ஆண்களுக்கு சரி அந்த ஆண்களை காப்பாத்தினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியாட் அமைப்பு. சரி, NIOTன்னு சொல்லுவாங்க. சரி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி அமைப்பு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. உருவாக்கப்பட்ட வருஷம் 1993. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய சென்னையில தான் இருக்கு. சரிங்களா? அப்ப நியாட் அமைப்பு தான் அந்த கடல்ல போராடின ஆண்களை ஓகேவா காப்பாத்துறாங்க. என்ன வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு ஆண்கள் வந்துட்டு 2 கோரிக்கைகளை கேட்கறாங்க. சரிங்களா? எனக்கு 2 விஷயங்களை செஞ்சு கொடுத்தா நாங்க போராட்டத்தை அந்த கடல்ல இருந்து நாங்க போராடுறோம் அந்த போராட்டத்தை கைவிடுறோம்னு சொல்றாங்க. என்னென்ன கோரிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோரிக்கை எங்களுக்கு உரிமைகள் மீண்டும் வேண்டும். சரிங்களா? ஓகேவா? எங்களுக்கு ஆண்கள் சங்கத்திற்கு உரிமைகள் மறுபடியும் வேணும்னு சொல்லி சொன்னதுனால எது உருவாக்கப்படுகிறது? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்படுகிறது 1993ல. சரியா? இது தவிர 2வது கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலைக்கான உத்தரவாதம், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு அஷூரன்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அதனால மத்திய அரசு ஒரு ஸ்கீம் தொடங்குறாங்க. அந்த ஸ்கீம் என்ன பேர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஓகேவா? இந்த 2மே சரி தேசிய மனித உரிமை ஆணையம் அதுக்கப்புறம் EAS இது தவிர 1990 சரிங்களா நியாட் அமைப்பு 3மே எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1993. அதுக்கு காரணம் 92ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேசிய மகளிர் ஆணையம். மறக்காதீங்க. சரி, லிங்க் பண்ணி போனீங்கன்னா மறக்காது, ஜாலியா இருக்கும். அதுக்காக சொல்றேன். சரியாமா? இன்னொரு முக்கியமான அமைப்பு பாருங்கம்மா. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இதை நம்ம பின்னாடி சொன்னலாமா, பின்னாடி வரும். இப்ப முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு சொன்னல சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார் பார்த்தீங்கன்னா அனில் சௌகான் அவர்கள். ஓகேவா? எத்தனாவது தலைமை அதிகாரிமா? முப்படைகளின் 2வது தலைமை அதிகாரி. மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்கோ, மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு பதவி பாருங்க, இஸ்ரோ. சரியா? இஸ்ரோனா
விரிவாக்கம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சரியா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புன்னு சொல்ற இஸ்ரோ அமைப்பு அவருடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வி நாராயணன். அப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதுக்கு தலைவராக இருப்பதும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் வி ராமசுப்ரமணியம் அவர்கள். அதே மாதிரி இஸ்ரோவின் தலைவராக இருப்பவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தற்போது யாருமா வி நாராயணன் அவர்கள். சரியா, ரெண்டு முக்கியமான பொறுப்புகளுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் தலைவராக இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, சரி, இப்ப இஸ்ரோ பத்தி பாருங்க. இந்த இஸ்ரோ அமைப்பு உருவாக்கப்பட்டது எப்பமா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்ரோ உருவாக்கம் ஆகஸ்ட் 15 சரியா 1969 உருவாக்கி இருப்பாங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கமா இருக்கும்? இஸ்ரோட தலைமையிடம் டக்குன்னு எல்லாரும் ஸ்ரீஹரிகோட்டாக்கு போயிருவாங்க. ஸ்ரீஹரிகோட்டால வந்து சேட்டலைட் இதுல வந்து லான்ச் பண்ற இடம். சரியா, செயற்கைக்கோள் செலுத்தக்கூடிய அந்த லான்ச் பேட் தான் அங்க இருக்கும். கவனமா இருங்க. இது தலைமையிடம் எங்க இருக்குமா? பெங்களூரு. சரியா, வேற பார்த்தோம்னா பெங்களூர் கிடையாது, பெங்களூரும் கிடையாது, பெங்களூரு. கவனமா இருங்க. இஸ்ரோவின் தலைமையிடம் அமைஞ்சிருக்கிற இடம். சரிங்களா, இந்த இஸ்ரோவின் தற்போதைய மற்றும் எத்தனை தலைவர்மா 11வது தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வி நாராயணன் அவர்கள். ஓகேவா, அதே மாதிரி இந்த இஸ்ரோ அமைப்பின் முதல் தலைவராக சரி 69ஆம் ஆண்டு உருவாக்குனாங்கல்ல, அந்த இஸ்ரோ அமைப்பின் முதல் தலைவராக இருந்தவர் விக்ரம் சாராபாய் அவர்கள். அந்த இஸ்ரோ அமைப்பின் 5வது தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமா? கஸ்தூரிரங்கன் அவர்கள். அதுக்குதான் நம்ம வீடியோ எல்லாம் தொடர்ந்து பாருங்க சொல்றது. அவ்வளவு விஷயங்கள் லிங்க் பண்ணி சேர்த்து கடைசியில கொண்டு சேர்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது இது ஈஸியா உங்களுக்கு மனசுல நிற்கும். எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா, இஸ்ரோவின் 5வது தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கஸ்தூரிரங்கன் அவர்கள். கஸ்தூரிரங்கன் அவங்க தலைமையில தான் என்ன கமிட்டி அமைச்சாங்கம்மா? மத்திய அரசின் 3வது தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு தேவையான பரிந்துரைகள் சரியா உருவாக்குனது யார் தலைமையில தான்? கஸ்தூரிரங்கன். கஸ்தூரிரங்கன் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட 5வது தலைவர், மறக்காது. அதே மாதிரி இஸ்ரோவின் 7வது தலைவராக சரி இஸ்ரோவோட 7வது தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரியா, ராதாகிருஷ்ணன் அவர்கள். இப்ப நம்ம சமீபத்தில் இன்னொரு ராதாகிருஷ்ணன் பார்த்தோம். யாரு அவங்க? சிபி ராதாகிருஷ்ணன். அவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட 15th வைஸ் பிரசிடென்ட். இங்க பாக்குறது ராதாகிருஷ்ணன். சரிங்களா, ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரோட 7வது தலைவர். இது தவிர முக்கியமான ஒரு கமிட்டிக்கும் இவங்க தலைவராக இருந்தாங்க. என்ன கமிட்டிமா? ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஞாபகம் இருக்கா? நீட் தேர்வு. சரியா, நீட் தேர்வு மற்றும் நெட் தேர்வு. சரியா, நீட் தேர்வு மற்றும் நெட் தேர்வு இந்த ரெண்டு தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு சில சர்ச்சை சில பிரச்சனைகள் வந்தது. கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால இந்த நீட் தேர்விலும் நெட் தேர்விலும் பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம் சரி சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். இனிமே பழைய மாதிரி அந்த பிரச்சனைகள் மறுபடியும் வரக்கூடாது. அதற்கான பரிந்துரைகள் வழங்குவதற்கு மத்திய அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு யார் தலைவர் இருந்தாங்க? இஸ்ரோவின் 7வது தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரிங்களா, அடுத்து இஸ்ரோவின் 9வது தலைவர் சார் இஸ்ரோட 9th சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமா? கே சிவன் அவர்கள். சரியா, கே சிவன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவங்க பேரில் தான் எது செலுத்துறாங்கம்மா? சந்திரயான் 2. சரி, சந்திரயான் 2 2019ஆம் ஆண்டு சரி ஜூலை 22 அன்று செலுத்தப்பட்டது. நிலா பக்கத்துல சரியா கஷ்டப்பட்டு 1.5 லட்சம் கிலோமீட்டர் மேல தாண்டி நிலாவை நோக்கி சூப்பரா பயணம் மேற்கொண்டு நிலா பக்கத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்துல வரும்போது கட்டுப்பாட்டையிலிருந்து விக்ரம் லேண்டர் சரியா நிலாவில் போய் விழுந்தது. நிலாவில் விழுந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? தேரங்கா பாயிண்ட். சரியா, மூவர்ண கொடி முனைன்னு சொல்லுவாங்க. அந்த சந்திரன் 2 அனுப்பும்போது இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இஸ்ரோவின் 9வது தலைவர் யாருமா? கே சிவன். எவ்வளவு விஷயங்கள் சேர்த்து ஒரு பாயிண்ட்ல கொண்டு வரணும்னு சொல்லி பாத்துக்கோமா. தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா நம்ம வந்து நிறைய கேள்விகளுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே, அடுத்து போலாமா? அதே மாதிரி இஸ்ரோவோட அந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ற இடம் சரியா நம்ம செய்தியில வருது மொத்தம் 3 இடங்கள். ஒண்ணு இப்ப நம்ம ரெகுலரா அனுப்பிட்டு இருக்கிற ஒரே ஒரு இடம் எதுமா? ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள சதீஷ் தவான் சரியா ஸ்பேஸ் சென்டர் சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணு. அது வந்து ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி தமிழ்நாட்டுல தூத்துக்குடி சரியா தூத்துக்குடி மாவட்டம் எங்கம்மா? குலசேகரப்பட்டினத்துல என்ன பண்ண போறாங்க? SSLV சரி என்ன பேரு? SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்று அழைக்கப்படுகிற சிறிய வகை ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி திருவனந்தபுரத்துல விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, இதுதான் அந்த செயற்கைக்கோள்களை செலுத்துவதற்கான முக்கியமான ஒரு 3 இடங்கள் செய்தியில் வருது. ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் எது அனுப்பிட்டு இது வரைக்கும் செயற்கைக்கோள்கள் அனுப்பப்படுகிறது. அந்த இடம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையம். கவனமா இருக்கு. சரியா, இன்னொரு முக்கியமான 2 அமைப்புகள் வருமா? இந்த 2 அமைப்புகளும் பிரிக்க முடியாது. அதுல ஒண்ணு ICMR என்ன பேரு? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அதான் ICMR. சரி, இந்திய மருந்துகள் ஆராய்ச்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் பாத்துக்கோங்க 1911ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரிங்களா,
ஓகே, இந்த அமைப்பின் தற்போதைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் ராஜுபால். சார் ராஜுபால்னா BAHL ஸ்பெல்லிங் பார்த்தவங்க ராஜுபால் அவர்கள். இந்த அமைப்பிற்கு என்ன வேலை? இந்தியாவுல மருந்து பொருட்கள், சில வேக்சின் இது எல்லாமே தயாரிப்பதற்கான ஆராய்ச்சிக்கான தலைமை அமைப்பின் பெயர் ICMR. ஆராய்ச்சியில் மட்டும் ஈடுபடுவாங்க. அடுத்துங்க பாருங்க, இந்த அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. DCGI அப்படின்னா ட்ரக்ஸ், சரியா? ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையர் சொல்லுவாங்க. இந்த DCGI அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1940. இந்த அமைப்பின் தற்போதைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் ராஜீவ் குமார் ரகுவன்ஷி. ICMR தலைவர் ராஜீவ் பால், இங்க DCGI தலைவர் இருப்பவர் ராஜீவ் குமார் ரகுவன்ஷி. சரி, அப்ப ICMR என்ன வேலை? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், ஆராய்ச்சியில் ஈடுபடுவது ICMR வேலை. அப்படி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தயாரிக்கப்பட்ட மருந்துகள், சரிங்களா, தடுப்பூசிகள், வேக்சின் இதுவா இருக்கட்டும், வெளிநாடுகள் இருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகிற அந்த தடுப்பு மருந்துகள், சரிங்களா, அப்புறம் அந்த டேப்லெட் எதுவா இருக்கட்டும், சரி, ட்ரக்ஸ் எதுவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுல இந்திய மக்களுக்கு பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இறுதி அங்கீகாரம் அப்ரூவல் கொடுப்பது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமா? இந்த DCGI அமைப்பு தான். கவனமா இருங்க. இப்போ ஆராய்ச்சி, மருந்து ஆராய்ச்சி அப்படின்னு ICMR ஞாபகம் வரணும். அதே மாதிரி DCGI அப்படிங்கிற ஒரு முக்கியமான பணி, அந்த மருந்து பொருட்களுக்கு அனுமதி வழங்குவது இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பு DCGI அமைப்பு. அதனுடைய தலைவர் ராஜீவ்குமார் ரகுவன்ஷி. பொதுவா நிறைய போட்டித் தேர்வுகள் கேட்கக்கூடிய ஒரு 4-5 அந்த சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது யாருன்னு சொல்லி பாருங்க. UNGA அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. சரி, என்ன பேருமா? யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, ஐநாவின் பொது சபைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஐநா பொது சபையின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யாருன்னு சொல்லுவாங்க? அன்னலீனா பெயர்பாக். சரி, அன்னலீனா, ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தலைவராக இருப்பவர் யாருமா தற்போது? அன்னலீனா. எந்த அமைப்பு இருக்கு? UNGA. சரி, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, ஐநாவின் பொது சபை. அதாவது இப்ப இந்தியாவுல எல்லா முக்கியமான முடிவுகளும் எங்க எடுப்பாங்கம்மா? பெரும்பாலும் பாராளுமன்றத்துல. சரியா? பாராளுமன்றத்துல. ஓகே, இந்த பாராளுமன்றத்துல மக்களவின் தலைவராக யார் இருப்பாங்க? ஸ்பீக்கர். தற்போது யாரு? ஓம் பிர்லா. ஓகே, அந்த மாதிரி தான். சரி, மக்களவின் தலைவர் தான் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்கல்ல, முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுறதுல இந்தியா பார்லிமெண்ட்ல. அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையில எங்கதான் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநாவின் பொது சபை. அந்த பொது சபையின் தலைவராக தற்போது இருப்பாரு நம்ம அண்ணன். யாரு? அன்னலீனா பெயர்பாக் என்பவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி. சரிங்களா? அடுத்து நம்ம எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பதவி என்னன்னு சொல்லி பாருங்க. அதாவது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தப்பு பண்ணக்கூடிய ஏரியா. சரியா? யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல். சரி, ஐநாவின் பொது செயலாளர். சரிங்களா? நம்ம மேல பார்த்தது ஐநா பொது சபையின் தலைவர், இங்க நம்ம பார்க்கிறது ஐநாவின் பொது செயலாளர். சரி, செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடெட் நேஷன் தற்போது யார் அப்படின்னு பார்த்தா ஆண்டனியோ குட்டரஸ். சரி, ஆண்டனியோ குட்டரஸ், GUTTERES. சரிங்களா? பாத்துக்கோங்க. இவங்க தான் கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் மாதிரி, இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காங்களா, அவங்களே மாதிரி யுனைடெட் நேஷனோட முக்கியமான பதவியில இருப்பாங்க செக்ரட்டரி ஜெனரல். அவரோட பேரு ஆண்டனியோ குட்டரஸ். மறக்க கூடாது. சரியாமா? யுனைடெட் நேஷன் எப்போ உருவாக்குனாங்க? ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? சில பேசிக்லாம் வந்து நம்ம மறக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். ஐக்கிய நாடுகள் சபை எந்த தேதியில் உருவாக்கப்பட்டது, அதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு இருப்போம், ரொம்ப ஹைஃபையா படிச்சுட்டு இருக்கும்போது சில பேசிக் வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதை டெஸ்ட் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுல தப்பு பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் போயிடும். அதனால கவனமா இருங்க. ஐக்கிய நாடுகள் சபை எப்போது உருவாக்கப்பட்டது, அதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கறத பதில சொல்லுங்க. கூடுதல் கேள்வியா இதுல வேணா ஒண்ணு சொல்லுங்க. ஐநா பொது சபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படிங்கறத பதில சொல்லுங்க, பார்க்கலாம். போனஸ் கேள்வியா. ஓகேவா? அடுத்ததாக தொடர்ந்து பாருங்கம்மா. என்ன ஒரு முக்கியமான பதவி? ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி. நிரந்தர பிரதிநிதி. ஓகேவா? இந்தியாஸ் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யுனைடெட் நேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? தற்போது இந்த பதவியில் இருப்பவர் யாரும் பாருங்க, பர்பதனேனி ஹாரிஸ் அவர்கள். அதாவது இந்த பேரை எதுக்குமா யூஸ் பண்ணாங்க தெரியுமா? நிரந்தர பிரதிநிதி அப்படின்னா இப்ப பிரதமரா இருக்கலாம், ஒரு நிதியான பிரான்ஸ் கமிஷன் சேர்மனா இருக்கலாம். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தற்காலிக ஓகேவா தலைவர்கள் அல்லது தற்காலிக பிரதிநிதிகள் தான். ஏன்னா அவங்களுக்கு பதவி காலம் வரையறுக்கப்பட்டிருக்க 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், இப்படி பதவிக்காலம் வரையறுக்கப்பட்டிருந்தா அது எல்லாமே தற்காலிகமான பதவியா இருக்கும். ஆனா இந்த பதவி மட்டும் எது? ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி அப்படிங்கிற பதவி பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்றாங்க அப்படின்னா பதவி காலம் வரையறுக்கப்பட்டிருக்காது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து விருப்பப்படுற வரைக்கும் 6 மாசமோ 1 வருஷமோ எத்தனை வருஷமோ விருப்பப்படுற வரைக்கும் இந்த பதவியில இருக்க முடியும். பதவி காலம் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால அதுக்கு சொல்லுவாங்க
பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு யுனைடெட் நேஷன் அப்படி சொல்லுவாங்க. அந்த பதவியில் தற்போது இருப்பவர் பர்பதனேனி ஹாரிஸ் அவர்கள், மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த அமைப்போட முதல் இந்தியாவின் இந்த பெண் பிரதிநிதியாக இருந்தவர் யார் மதனா? ருச்சிரா கம்போஜ். சரியா? ருச்சிரா கம்போஜ் என்பவர் தான் ஐநா சபைக்கான இந்தியாவின் முதல் பெண் நிரந்தர பிரதிநிதியாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தான் அந்த பதவியில் இருந்தாங்க. அதனால இதை நான் சொல்றேன். சரியாமா? அடுத்த ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க, WHO, உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். சரியா? உலக சுகாதார அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னைக்குமா? ஏப்ரல் 7ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்கமா இருக்குது? ஜெனீவாவில் அமைந்துள்ளது. சரி, எங்க இருக்குது? ஜெனீவா. ஓகேவா? ஜெனீவா அமைந்துள்ளது, ரொம்ப முக்கியமானது. இந்த ஜெனீவால பாத்தீங்கன்னா ஓடு முடிகிற, சரியா, ஐக்கிய நாடுகள் சபையில நிறைய அமைப்புகள் இருந்தாலும் அதுல ஒரு சில அமைப்புகள், ஓகேவா, நிறைய அமைப்புகள் எங்கதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனீவா தான் அதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. அதுல ஓடு முடிகிற முக்கியமான அமைப்புகள் ஒரு 4 இருக்குது. ஒண்ணு இப்ப நம்ம சொன்ன WHO, சரியா? அடுத்து ILO, அடுத்த முக்கியமானது WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அடுத்து லாஸ்டா நம்ம பார்க்கறோம் WIPO, சரி, வேர்ல்ட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 4மே என்ன லெட்டர்ல முடியுமா? ஷார்ட் நேம்ல ஓன்னு முடிகிறது. ஓன்னு முடிகிற 4 முக்கியமான அமைப்புகளும் தலைமையிடம் எங்க இருக்கும்? ஜெனீவாவில் அமைந்துள்ளது. அந்த வகையில WHO ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவாவில் இருக்குது. இந்த WHO உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 7ஆம் தேதி. என்னைக்குமா? ஏப்ரல் 7ஆம் தேதி. அன்றைய தினம் என்ன தினமா? நமக்கு சர்வதேச சுகாதார தினம், மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இந்த சுகாதார அமைப்பின், உலக சுகாதார அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்ரோஸ் அதானம். என்ன பேருமா? டெட்ரோஸ் அதானம், மறக்கக்கூடாது. சரியா? இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் பார்க்கும்போது TEDROS, டெட்ரோஸ் வரும். நான் தமிழ்ல என்ன பார்க்கிறோம்? டெட் ரோஸ். எந்த அமைப்பின் தலைவர்? உலக சுகாதார அமைப்பின் தலைவர். சுகாதாரம் சரியில்லைன்னா இவர் கரெக்டா பாத்தீங்கன்னா COVID-19 டைம்ல தான் உலக சுகாதார அமைப்பின் தலைவராக வந்திருந்தாங்க. அது டைரக்டர் ஜெனரல் ஆக. அப்ப சுகாதாரம் சரியில்லைன்னா நமக்கு COVID-19 வந்துடும். COVID-19 வந்தா நம்ம என்ன ஆயிருவோம்? செத்துருவோம். சரியா? செத்துருவோம்னா டெட் ஆயிருவோம். இன்னைக்கு செத்தா நாளைக்கு என்னது? பால். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு சொல்லி நம்ம காமெடியில பார்த்திருப்போம். பால் விலை, பால் பாக்கெட் எங்கேயோ ரேட்டு போயிடுச்சு. அதனால இன்னைக்கு செத்தா நாளைக்கு என்ன வைக்கிறாங்க? ரோஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உலக சுகாதாரம், சரியா, சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம டெட் ஆயிருவோம். இன்னைக்கு செத்தா நாளைக்கு ரோஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில இது நமக்கு அமையும் போது லிங்க் பண்ணீங்கன்னா மறக்காத லைஃப்ல, அதற்காக சொல்றேன். சரிங்களா? இப்ப உலக சுகாதார அமைப்பின் தற்போது தலைவர் டெட்ரோஸ் அதானம். ஓகேவா? அடுத்த முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க, உலக வங்கி, வேர்ல்ட் பேங்க். இந்த உலக வங்கியோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் வாஷிங்டன்ல இருக்கு, மறக்கக்கூடாது. சரிங்களா? வாஷிங்டன்ல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல, அதாவது ஐநா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல 2 முக்கியமான அமைப்புகள் இருக்குது. ஒன்னு உலக வங்கி, என்னன்னு பாத்தீங்கன்னா IMF என்று அழைக்கப்படும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இந்த 2 அமைப்போட தலைமையிடம் எங்க இருக்குன்னா வாஷிங்டன்ல இருக்குது. இந்த உலக வங்கியின் தற்போதைய தலைவராக இருப்பவர், பிரசிடண்டாக இருப்பவர் அஜய் பங்கா. சரியா? இந்தியாவை சேர்ந்தவர், அமெரிக்கன் சிட்டிசனா இருக்கிறாங்க. ஞாபகமா? உலக வங்கிக்கு ஏதோ ஒரு வகையில இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு நபர், சரிங்களா, உலக வங்கிக்கு தலைவராக பிரசிடண்டாக இருக்காங்க அப்படின்னா அது முதல் நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் பங்கா அவர்கள். மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. IMF நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். சரியா? IMF-உம் வேர்ல்டு பேங்கும் தலைமையிடம் எங்க இருக்கும்? வாஷிங்டன்ல இருக்கும். சரி, அந்த வாஷிங்டன் பேர்ல நீங்க பாருங்க, நம்ம மேப்ல எல்லாம் படிக்கும் போது வாஷிங்டன் போட்டுட்டு பக்கத்துல டிசின்னு போட்டுவாங்க. சின்னதா குட்டியா கண்ணுக்கு தெரியாத மாதிரி டிசின்னு போட்டிருப்பாங்க. டிசி அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. IMF ஓட தற்போது மேனேஜிங் டைரக்டராக இருப்பவர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா. கிறிஸ்டலினா ஜார்ஜீவா அவர்கள், மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியாமா? ஓகே, இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? IMF உடன் தொடர்புடைய முக்கியமான ஒரு வார்த்தை SDR. என்ன பேரு? SDR, STR, சிம்பு சொம்புன்னு வர வேண்டாம், நம்ம சொல்றதுங்க SDR, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் சொல்லுவாங்க. இது IMF அமைப்பிற்கும், ஓகேவா, இந்த வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சா SDR என்ன அப்படிங்கறத போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க, பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, தேசிய பசுமை தீர்ப்பாயம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய தேர்வுகளை ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு பதவி, ஒரு அமைப்பு, தேசிய பசுமை தீர்ப்பாயம். அது என்ன சொல்லுவாங்க? நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சொல்லுவாங்க. சரி, NGT சொல்லுவாங்க. சரி, தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சொல்லி பாருங்க. 2010ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரி, 2010 நமக்கு வேற என்ன வரணும்? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்ல பார்க்கலாம். 2010 அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, இந்தியன் கரன்சி சிம்பிள், இந்திய கரன்சியோட அந்த சிம்பிளை உருவாக்குனது டி உதயகுமார் அவர்கள்.
அந்த இந்தியன் கரன்சி கூட அந்த சின்னம் சரிங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 15, 2010. அந்த 2010ஆம் ஆண்டு தான் எது உருவாக்கப்பட்டது? தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்று அழைக்கப்படும் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல். சரிங்களா? இந்த அமைப்பிற்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கு இப்போ ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க, சில விதிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சில இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டா இருக்கலாம், மற்ற எல்லா துறைகளா இருக்கணும், எல்லாருடைய அனுமதியை பெற்று ஒருத்தங்க ஒரு இண்டஸ்ட்ரியை தொடங்குறாங்க. ஒரு தொழிற்சாலை தொடங்கும் போது தொடங்கிய பிறகு சில விதிமுறைகளை சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா யார களத்துல இறங்குவா? இந்த என்ஜிடி தேசிய பசுமை தீர்ப்பாயம் களத்துல இறங்கி அந்த ஆளை சரியா இல்லைன்னா அந்த ஆளை இழுத்து முடிட்டு போயிருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி இழுத்து மூடாங்கம்மா? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த ஸ்டெர்லைட் ஆலை, சரியா, காப்பர் தாமிரம் தயாரிக்கிற அந்த ஆலை ஸ்டெர்லைட்ல இருந்தது. ஸ்டெர்லைட் தயாரிச்சாங்க, அது அமைந்திருந்த மாவட்டம் தூத்துக்குடி. அந்த ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து முடிந்த யார் தான்? தேசிய பசுமை தீர்ப்பாயம். மறக்கக்கூடாது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார்? சேர்மன் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. ஸ்ரீவஸ்தவா பேரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேரு அடிக்கடி வேற வேற நேம்ல வரும், பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்ரீவஸ்தவா. என்ன ஸ்ரீவஸ்தவா? பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. ஓகேவா? அடுத்த முக்கியமான இன்னொரு பதவி பாருங்க, EAC, சரியா, எக்கனாமிக் அட்வைஸ் கவுன்சில் சொல்லுவாங்க. பாருங்க, இந்திய அரசிற்கான 18வது பொருளாதார ஆலோசகர். சரிங்களா? யாரு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனந்த நாகேஸ்வரன். சரிங்களா? இந்திய அரசிற்கு எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட ஓகேவா ஒரு பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவராக தற்போது பதவி இருப்பவர் அனந்த நாகேஸ்வரன். இவங்க எத்தனையாவது அந்த தலைமை பொருளாதார ஆலோசனை பார்த்துங்க? 18வது. சரியா? விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18. மறக்காதீங்க. விராட் கோலிக்கு எப்போ கேல் ரத்னா விருது கொடுத்தாங்கம்மா? ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. விராட் கோலி பரிசு வாங்கும் போது அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பேர்ல தான் கொடுத்தாங்க. எந்த வருஷம் கொடுத்தாங்க? 2018. 2021 இருந்து தான் அது வந்து மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதாக மாற்றப்பட்டது. கவனமா இருக்கு. சரியா? ஓகே. அடுத்த பதவி ரொம்ப முக்கியமான இன்னொரு பதவி. அடிக்கடி இப்ப 1 மந்த்தா நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருந்தது. என்னடா இது, எதை பார்த்தாலும் ரொம்ப முக்கியமானது வரும்னு சொல்றாங்க நினைக்க வேண்டாம். எது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கோ அதை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல இருந்து செலக்டிவா ஒவ்வொரு எக்ஸாம்லும் இப்போ ஒரு 30 பதவிகள் பாக்குறோம் அப்படின்னா இந்த தேர்வுல இருந்து ஒரு 5 பதவிகள் கேட்கலாம். அடுத்த எக்ஸாம்ல இன்னொரு 5. முதல்ல எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஆனுவல் பிளானர்ல நடக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளையும் நம்ம பாக்குறது எல்லாமே எல்லா எக்ஸாம்லயும் இருக்கும். நீங்க கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே. எங்கேயாச்சும் கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில். சரியா? ஜிஎஸ்டி இதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ கண்டிப்பா பார்க்க போறோம். இதுல அமைப்புகளோட நம்ம நியமனங்கள் தலைவர்கள் பார்க்கறதுனால ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு யாரு தலைவராக இருப்பாங்க எப்பவுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர். சார், யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவராக இருப்பாங்க. அந்த வகையில தற்போது இந்தியாவின் நிதி அமைச்சராக இருப்பவர் யாருமா? நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவராக இருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஜிஎஸ்டி, சரியா, ஒரு பொருட்களின் மீது ஜிஎஸ்டி வரி எவ்வளவு போடலாம், எவ்வளவு கம்மி பண்ணலாம், எதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், இது எல்லாமே எங்குதான் முடிவெடுக்கப்படும்? ஜிஎஸ்டி சபை என்று அழைக்கப்படும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவராக இருப்பவர் மத்திய நிதி அமைச்சர் அவர்கள். சரிங்களா? ஓகே. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ரொம்ப முக்கியமான அந்த பதவிகள், அதோட தலைவர்கள். 2ஆம் பகுதியில் இதுல பார்த்திருக்கோம். மிச்சம் இருக்கிற முக்கியமான சில கமிஷன், சில கமிட்டிஸ் இருக்குது. பின்னாடி வரக்கூடிய நிறைய அமைப்புகளுக்கான தலைவர்கள் தேர்வு நோக்கில தொடர்ந்து நம்ம வழங்க போறோம். அதனால இந்த 3வது பகுதியும் தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக வர்ற தேர்வுல இதுல நிறைய கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.